ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் தினம்தோறும் இந்த காணொளியின் மூலமாக பல்வேறு விஷயங்களை பற்றி ஆன்மீகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகத்திலே பல விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். நம் எல்லோருக்குமே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. சாதாரணமாகவே நாம் எல்லோரும் பக்தி என்றால் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? ஆழ்ந்து பூஜை செய்வது, நிறைய சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் ஓதுவது, இவற்றையெல்லாம் தான் பெரும்பாலோர் பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆகச்சிறந்த மகான்கள் எல்லோரும் பிறருக்கு சேவை செய்வதும் பிறருடைய துன்பங்களை களைவதும் இவையெல்லாம் தான் ஆன்மீகத்திலே மிக முக்கியமானவை என்ற போதனைகளை நமக்கு பன்னெடுங்காலமாக செய்து வருகின்றனர். ஆனால் அவற்றை நம்முடைய மூளையானது ஏற்க மறுக்கின்றது. நாம் வெறுமனே ஒரு மகானை தரிசிக்க போகின்றோம், கால்களிலே விழுந்து நமஸ்கரிக்கின்றோம், வந்து விடுகின்றோம். அவர் சொல்கின்ற போதனைகளை ஏற்றுக்கொள்கின்றோமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்ற பதிலைத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். காரணம், அவர்கள் ஆன்மீகத்திலே மேல்மட்ட நிலைக்கு சென்று விட்டார்கள். தங்களுடைய நிலையிலிருந்து அப்பா இவற்றையெல்லாம் இவற்றை செய்தால் புண்ணியம் என்று நமக்கு போதிக்கின்றார்கள். ஆனால் நாம் ஆன்மீகத்திலே கடைநிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைநிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நமக்கு மனது இருக்கின்றது. ஆனால் நம்முடைய லௌகிக சூழ்நிலைகள் அவற்றை ஏற்க மறுக்கின்றது. இதுதான் காரணம். காவி கட்டி சன்னியாசியாக போவதா என்று ஒரு சிலர் யோசிக்கின்றோம். இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம். ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை பற்றி பற்பல மகான்கள் நமக்கு அவ்வப்போது தங்களுடைய அருளாசியாலும் தாங்கள் வாழ்ந்து காட்டியும் நமக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய போதனைகளை எடுத்துக்கொண்டாலே வாழ்விலே நாம் ஆன்மீகத்திலே ஒரு நல்ல நிலைக்கு உயர முடியும். மனித பிறப்பு என்பது என்ன? அடுத்து ஒரு ஜென்மம் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும். அடுத்து ஒரு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. இந்த பிறப்பு பிறந்திருக்கின்றோம், இந்த பிறப்போடு இறைவனோடு கலந்து விட வேண்டும். இந்த பிறப்போடு அடுத்து பிறவி இல்லாத நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். ஆகவே இன்றைக்கு நாம் அப்படித்தான் ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே ரமணர் தன்னுடைய இள வயதிலேயே வந்து தியானத்திலே அமர்ந்து சிவனை இளமையிலேயே கண்டவர். சிவன் அருளை இளமையிலேயே கண்டவர். தன்னுடைய ஆன்ம பலத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அடியார்களுக்கு அருளாசி தந்து பலருடைய நோய்களை குணமாக்கியவர், பலருக்கு நல்லருள் புரிந்தவர் ரமண மகரிஷி. அந்த ரமண மகரிஷி சொல்கின்றார், பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம், மணிகளும் வேண்டாம், மந்திரமும் வேண்டாம், நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும். அதற்கு அந்த ஒரு நல்ல மனது என்பது நம்மை ஆன்மீகத்திலே அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். இதுதான் ரமண மகரிஷியுடைய போதனை. உன்னை நீயே அறிந்து கொள், நான் யார் என்பதை கேட்டுக்கொள். நான் யார் என்பதை கேட்டுக்கொள்ளும் போதே உனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்வாய். தத்துவமசி, உனக்குள்ளேயே இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்வாய் என்று ரமண மகரிஷி நமக்கெல்லாம் அருளாசி புரிந்திருக்கின்றார். ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்வுகள். அவற்றிலே ஒன்று முக்கியமானது. ரமண மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலை ஆசிரமத்திலே இருந்தபோது அவரை பார்க்க பல வேத விற்பன்னர்கள் வருவார்கள். முக்தி அடைவது பற்றி பல விஷயங்களை ரமணரும் அவர்களோடு விவாதிப்பார். அவர்களும் வேத மந்திரங்களாலே அந்த இடத்தை தெய்வாம்சமாக ஆக்குவார்கள். வேத மந்திரம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு சர்வேஸ்வரன் இருப்பான். ஆகவே அவர்களும் வேத மந்திரங்களாலே ரமண மகரிஷியை குளிர்ச்சி ஆக்குவார்கள். ரமணருக்கு வேதம் கேட்பதென்றால் மிகவும் பிடிக்கும். இந்த வேத விற்பன்னர்களைப் போல பேச முடியவில்லையே, வேதத்தை படிக்காததால்
நம்முடைய வாழ்வு வீணாக போய்விட்டதே என்று பலரும் வருந்துவார்கள். ஆக வேத விற்பன்னர்கள் ரமண மகரிஷியினுடைய அந்த குடிலை வேத மந்திரங்களாலே தெய்வாம்சமாக ஆக்குவார்கள். அப்போது ரமண மகரிஷிக்கு அணுக்க தொண்டராக ஒருவர் இருந்தார். அவருக்கு வேத மந்திரங்கள் எல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி ஒன்றுதான். நமசிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவார் அவர்தான், அவ்வளவுதான். ஆனால் சேவை நிறைய செய்வார். ரமண மகரிஷிக்கு நிறைய சேவை செய்வார். இந்த வேத விற்பனர்கள் எல்லாம் வேதகோஷம் செய்தபோது அவருக்கு மனதுக்குள் நம்மால் இப்படி வேதம் சொல்ல முடியவில்லையே, வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமே என்று மனதுக்குள் வெகுவாக வருந்தினார். மிகவும் வருந்தினார், வேதத்தை படிக்காமல் போய்விட்டோமே என்று. அவர்களும் வந்தவர்களும் வேதத்தை படித்தால் முக்தி கிடைக்கும் என்கின்ற வகையிலே நிறைய பேசினார்கள் ரமணரோடு. ஆகவே நமக்கு முக்தி கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் இந்த மனிதருக்கு, அதாவது இந்த அணுக்க தொண்டருக்கு வந்துவிட்டது. அவர் முகமே வாடி போய்விட்டது. நாம் எல்லாம் என்ன பிறந்திருக்கின்றோம், வேதம் சொல்லாமல், வேத மந்திரங்களை சொல்லாமல் நாம் என்ன பிறவி எடுத்திருக்கின்றோம் என்று தனக்குள்ளே அவர் வருந்த தொடங்கிவிட்டார். அவருடைய அந்த ஏக்கத்தை ரமண மகரிஷி புரிந்து கொண்டார். எங்கேயோ நடப்பதையெல்லாம் உணர்பவர் ரமணர். அவருக்கு தன் அருகிலே இருக்கின்ற தொண்டருடைய எண்ணம் புரியாதா? அவர் புரிந்து கொண்டார். மனதுக்குள்ளே வைத்து கொண்டார், இவருக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று. ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது அவரை ரமண மகரிஷி அவர்கள் வாஞ்சையோடு அழைத்து, இன்று சவரம் செய்து கொண்டாயா என்று கேட்டார். அவருக்கு ஏதும் புரியவில்லை. ஆமாம் சாமி, சவரம் செய்து கொண்டேன் என்றார். கண்ணாடியை பார்த்துத்தானே சவரம் செய்து கொண்டாய் என்று திரும்பவும் கேட்டார் ரமண மகரிஷி. பக்தர் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன குருநாதர் இப்படி கேட்கின்றாரே என்று சற்று கலவரத்தோடு ஏதும் புரியாமல், ஆமாம் சுவாமி, கண்ணாடியை பார்த்துத்தான் செய்து கொண்டேன் என்று கூறினார். கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய், அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகிறது. உன்னுடைய முகத்தை அழகாக்கும் வரை அது உனக்கு உதவுகின்றது. முகத்தை பார்க்கலாமே தவிர கண்ணாடியே உனக்கு வந்து சவரம் செய்து விடுமா என்று கேட்டார். இப்போது சற்று புரிந்தது இவர் இந்த அணுக்க தொண்டருக்கு. ரமணனிடம் சொன்னார், ஆமாம் முடியாது சுவாமி என்றார். அதுபோல்தான் வேதங்களும் உபனிஷதங்களும் சாஸ்திரங்களும். நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தி அடைய அவை உதவும், அவ்வளவுதான். அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கித்தர முடியாது. தீவிர பக்தியும் இறை வழிபாடும் மட்டுமே உனக்கு முக்தியை தரும், உன்னை இறைவனடியிலே சேர்க்கும். அதை மட்டும் நீ செய்தால் போதும். வேத மந்திரங்கள் தெரியவில்லையே, நம்மால் சாஸ்திரோத்தமாக இருக்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் நீ கலங்காதே என்று அவருக்கு ரமண மகரிஷி அறிவுரை கூறினார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? நமக்கு வேத மந்திரங்கள் தெரியாமல் இருக்கலாம், ருத்ரம் பாராயணம் தெரியாமல் இருக்கலாம், இப்படி தெரியாதவை எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் பரபிரம்மம் ஒன்று என்பதை நாம் உணர்ந்தாலே போதும். நமக்கு தெரிந்த அளவிலே உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும், இறைவனுடைய அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி. அதுதான் உண்மையான இறை வழிபாடு. நம் அருகிலே ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவனுக்கு உதவுவதுதான் உண்மையான ஆன்மீகம். அவனிடம் ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் அவனுடைய அன்றைய பிரச்சனை தீரும் என்றால் அவனிடம் 100 ரூபாயை கொடுப்போம். இல்லை, இந்த 100 ரூபாய்க்கு நான் பூ வாங்கி இறைவனுக்குத்தான் சாற்றுவேன் என்று அந்த நேரத்திலே நினைக்கக்கூடாது. இறைவனுக்கு கையளவு நம்மால் முடிந்ததை செய்துவிட்டு கஷ்டப்படுகின்ற ஜீவனுக்கு நம்மால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் கொடுக்கின்ற அந்த 10 ரூபாய் புஷ்பத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். இவருக்கு செய்த 90 ரூபாய் உதவியையும் இறைவன் மனமாற ஏற்றுக்கொள்வான். அப்போது இந்த பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஆகவே
சக மனிதர்களுக்கு நன்மை செய்வதும் சக மனிதர்களுக்கு உதவி செய்வதும் தான் உண்மையான ஆன்மீகம் என்பதை உணர்ந்து விட்டால் நமக்கு வேதம் தெரியவில்லையே, சங்கீதம் தெரியவில்லையே, இப்படி பாழாக போய்விட்டோமே என்று நாம் நினைக்க மாட்டோம். நமக்கு உண்மையான அறிவு என்பது இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனை நாம் மனதார துதிப்போம், அவனுடைய காலடியை பற்றி கொள்வோம் சிக்கென. சிவனே துணை என்று சிவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு விட்டால் நமக்கு மெய்யான அறிவு விரைவாக கிட்டும். முக்தி என்பது நிச்சயமாக கிட்டும். பிறருக்கு உதவுவதும் பிறருக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதும் பிறருக்கு வஞ்சனை செய்யாமல் இருப்பதுமே உண்மையான ஆன்மீகம் என்பதை உணர்ந்து விட்டால் நம்முடைய நாள் சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.